ராயல் என்ஃபீல்ட் பற்றி பேசணும்னா நம்ம அப்படியே 1901க்கு போகணும். இங்கிலாண்டில் ஒரு ஃபேக்ட்ரி இருந்துச்சு, ரைஃபிள்ஸ் கன்ஸ் பண்ணுற ஃபேக்ட்ரி. அந்த ஃபேக்ட்ரி பிரிட்டிஷ் ஆர்மிக்கு கன் பார்ட் சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க பேர் தான் என்ஃபீல்ட். பிரிட்டிஷ் கிரவுன் கிட்ட இருந்து வந்த பேர் தான் ராயல் என்ற ப்ரிஃபிக்ஸ். அதனால தான் என்ஃபீல்ட் ராயல் என்ஃபீல்டாக மாறிச்சு. உங்கள் பைக் மேலே இருக்கிற அந்த கெனல் லோகோவை பார்த்துருப்பீங்க. அது வெறும் சும்மா ஒரு டிசைன் இல்லை, அது அவங்களோட கன் மேனுஃபேக்சரிங் ஹிஸ்ட்ரி. மேட் லைக் அ கன் கோஸ் லைக் அ புல்லட். இந்த டேக்லைன் 120 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தாலும் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு டேக்லைன் தான் அந்த பிராண்டோட ஒட்டுமொத்த கெத்து. 1940s செகண்ட் வேர்ல்ட் வார் வந்துச்சு. பிரிட்டிஷ் ஆர்மிக்கு லைட் வெயிட்டா டஃபா எந்த டெரைனா இருந்தாலும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பைக்ஸ் தேவைப்பட்டுச்சு. ராயல் என்ஃபீல்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் மோட்டார் சைக்கிளை சப்ளை பண்றோம். அந்த வார் எரால தான் அவங்களோட டிஎன்ஏ செட் ஆச்சு. கம்ஃபர்ட் செகண்டரியாகவும் டியூரபிலிட்டி ஃபர்ஸ்டாகவும் பைக்ஸ் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். வார் முடிஞ்சப்போ நம்ம இந்தியன் ஆர்மிக்கும் இதே மாதிரி ரிலையபிள் பைக்ஸ் தேவைப்படுது. ராயல் என்ஃபீல்டோட ரெப்புடேஷனை பார்த்து இந்தியா அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க. அப்படிதான் இந்த பிராண்ட் இந்தியாவுக்குள்ள வருது. 1955 சென்னையில் ராயல் என்ஃபீல்ட் பைக்ஸ் அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. புல்லட் 350 தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் பைக். ஆர்மி ஆஃபீஸர்ஸ், போலீஸ், ஹைவே ரைடர்ஸ் அவங்களுக்கு அப்போ இருந்த ஒரே பைக், எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் இல்லாமல் ஸ்பான்சர்ஷிப்பும் இல்லாமல் ஜஸ்ட் பியூர் வேர்ட் ஆஃப் மவுத்தில் வந்த பைக் தான் த கிளாசிக் 350. ஹிமாலயன் ரூட்ஸ், தமிழ்நாடு ஹைவேஸ்னு ஒவ்வொரு கஷ்டமான ரோட்லையும் புல்லட் அதோட மாஸை ப்ரூவ் பண்ணுது. ஆனால் 90s வந்துச்சு, ஹீரோ ஹோண்டா மாதிரி மாடர்ன் ஃபியூல் எஃபிஷியன்ட் பைக்ஸ் மார்க்கெட்டில் ஃப்ளட் ஆகுது. ராயல் என்ஃபீல்ட் சேல்ஸ் அப்படியே கிராஷ் ஆகுது. பைக்ஸ் அவுடேட்டட் ஆச்சு, பிராண்ட் லிட்டரலி க்ளோஸ் ஆகிற எஜ்ஜுக்கே போயிட்டாங்க. 2000 கம்பெனி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க, ராயல் என்ஃபீல்ட் டிவிஷனை ஷட் டவுன் பண்ணிடலாம் அப்படின்னு. 6000 இருந்த பைக் சேல்ஸ் 2000 போயிடுச்சு. இன்ஜின் சீஷர்ஸ், ஆயில் லீக்கேஜஸ், எலக்ட்ரானிக் ஃபெயிலியர்ஸ்னு கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்டாக வருது. அந்த நேரத்தில் தான் ஒரு 26 வயசு பையன் முன்னாடி வராரு, மிஸ்டர் சித்தார்த் லால், த கரண்ட் CEO ஆஃப் த கம்பெனி. அவர் சென்னைக்கே ஷிஃப்ட் ஆறாரு. ஃபேக்ட்ரியிலே உட்காந்து ஒரு ப்ராப்ளமாக ரெக்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுறாரு. அவர் புது பைக்ஸை லான்ச் பண்ண ட்ரை பண்ணல, இன்ஸ்டன்ட் இருக்கிற பைக்ஸோட குவாலிட்டியை ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. டீலர்ஸ் கூட பேசுறாரு, இன்ஜின் ப்ராப்ளம்ஸ் ஒன்று அட்ரஸ் பண்ணுறாரு. இப்போ அவங்க யோசிச்சு எடுத்த ஒரு மிக முக்கியமான டிசிஷன், நம்ம ராயல் என்ஃபீல்டை யாருக்காக பண்ணுறோம் அப்படின்றது. ஒரு பக்கம் ஹீரோ ஹோண்டா மாதிரி பிராண்ட்ஸ் செம ஃபியூல் எஃபிஷியன்ட், நல்ல ஸ்போர்ட்டி லுக்ஸ் கொண்டு வந்து மார்க்கெட்டே பிடிச்சிட்டாங்க. ஆனால் ராயல் என்ஃபீல்ட் அந்த ரேஸ்லேயே இல்லை. அவங்க ஸ்பீடுக்கோ மைலேஜுக்கோ ஆசைப்படாமல் கேரக்டரை விற்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த கிளாரிட்டி தான் சரிஞ்சு போயிருந்த ராயல் என்ஃபீல்ட் பிராண்டை ஒரு மாசான கம்பேக் கொடுக்க வச்சு. 2007 வெறும் 32,000 யூனிட்ஸ் வித்துட்டு இருந்த ராயல் என்ஃபீல்ட் அடுத்த சில வருஷத்துலேயே 8 lakhs யூனிட்டாக மாறுறாங்க. தட்ஸ் அல்டிமேட் டர்ன் ஓவர். அந்த டர்ன் ஓவர் தான் பல புது பைக்ஸுக்கு பாத்வேவாக இருந்துச்சு. கிளாசிக் 350, இன்டர்செப்டர் 650, ஹிமாலயன் 411, மீட்டியார், மோர் அண்ட் மோர். 2023 ஒரு ஹிஸ்டாரிக்கான மொமெண்ட் நடக்குது. ராயல் என்ஃபீல்ட் அவங்களோட 120 years ஆஃப் மோட்டார் சைக்கிள் ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் எவர் லிக்விட் கூல் இன்ஜினை யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தட் இஸ் ஷெர்பா 450. So today I'm reviewing the Himalayan 450. I'm not just reviewing the Himalayan 450, I'm reviewing the brand which has 120 years of legacy of motorcycling. That's Royal Enfield Himalayan 455. ரொம்ப நாளா ரிவ்யூ பண்ணணும்னு தான் நினச்சிட்டே இருந்தேன், பட் கரெக்டாக ஒரு டைமும் கிடைக்கல எனக்கு ஒர்க் இருந்ததுனால. ஸோ இன்னைக்கு வந்து அபவுட் இப்போ வரைக்கும் பைக் வாங்கி ஒரு 13 months ஆச்சு. 10,800 kilometers ஓட்டியிருக்கேன். அபவுட் ஒரு 10,800 kilometersல நிறைய ஹைவேஸ் இருந்திருக்கு, நிறைய ஹில் ஸ்டேஷன்ஸ் இருந்திருக்கு, நிறைய சிட்டி யூசேஜும் நிறையா இருந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு யூஸ் பண்ணதில் என்னோட ஒரு ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸை தான் இந்த வீடியோவில் ஐம் கோயிங் டு ஷேர். இது ஒரு ரிவ்யூ வீடியோ இல்லை, ரிவ்யூ வீடியோ நிறையா இருக்குது ஆன்லைனில். நீங்கள் இன்னும் டெக்னிக்கலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துக்கலாம். இது ஒரு பியூர்லி ஒரு 1 year ஓன் பண்ணதுக்கான ஒரு ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ இந்த 10,800 kilometersல நிறையா நான் யூஸ் பண்ணது வந்து ஹைவேஸ்லையும், செகண்டரியாக யூஸ் பண்ணது வந்து ஹில் ஸ்டேஷன்ஸ்லையும், இருக்கிறதுலே லீஸ்டாக யூஸ் பண்ணது வந்து சிட்டி யூசேஜுக்காக தான் இருந்தது. ஸோ இந்த ஒரு பேராமீட்டர்ஸில் தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ புதுசாக பார்க்குறவங்க சொல்லிடுறேன், இதுக்கு முன்னாடி ஹிமாலயன் 411 யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அபவுட் ஒரு 3 years வரைக்கும் ஹிமாலயன் 411ல் நிறைய டூரிங் பண்ணியிருக்கேன். அபவுட் ஒரு 25-26 kilometers அந்த 3 yearsல கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதில் நிறைய டூரிங் இருந்திருக்கு, கொஞ்சம் சிட்டி யூசேஜும் இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறமா ஹிமாலயன் 411ல் வந்து ஹைவே பவர் கொஞ்சம் கம்மியாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா நிறைய நான் சென்னை டு தென்காசி போயிட்டு வரதுனால ஹைவேல இன்னும் கொஞ்சம் பவர் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து ஹிமாலயன் 450 எடுக்கலான்ற ஒரு பிளானில் அரைவ் ஆகி 450 வாங்கினேன். அண்ட் எல்லா செக்மெண்ட்ஸுமே நான் வந்து சாப்டராக பின் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எனி டைம் அந்த சாப்டர் மட்டும் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், இந்த பைக்கோட
டிசைன் அண்ட் எக்கனாமிக்ஸ். ஸோ டிசைன் பற்றி பார்த்தோன்னா எனக்கு இனிஷியலி இந்த பைக்கோட டிசைன் வந்து அவ்வளோ பிடிக்கல. ஏன்னா 411 வந்ததுனால இந்த இனிஷியலாக இந்த ஃபோட்டோஸ்லாம் ரிலீஸ் ஆகும்போது இந்த பைக் மேலே வந்து ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா இந்த பைக்கோட லீக்ஸ் ஒன்ஸ் இன் ஒயில் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா இச்சி பூட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இந்த பைக்கோட வீடியோ போட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆன்லைன் ஃபோரம்ல. ஃபோட்டோஸ் வந்து ஹியர் அண்ட் தேர் அது லீக் ஆகிட்டு இருந்தது. பட் அவங்க தான் வந்து லடாக்ல இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். லடாக்கோ காஷ்மீர் ரீஜியன் சம்திங் அங்கே இருந்துட்டு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு காமெட் ஒயிட் போஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பைக்ல அவங்க அந்த லடாக் ரீஜியன் வந்து கவர் பண்ணாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நமக்கு இந்த கன்சோலோட பிஓவி அதெல்லாம் வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் லேட்டர் நிறைய பேர் போட்டாங்க. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ பார்க்கும்போது இந்த நம்ம ஹிமாலயன் 411 வரதுனால 411 டிசைன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் காக்பிட்லாம் வந்துட்டு ஒரு ஃபிளைட் மாதிரி இருக்கும். வேற ஹிமாலயன் 450 காக்பிட் வந்து கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு ரவுண்டு டேஷ்போர்டு மட்டும்தான் இருக்கும். நமக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்ல நிறைய எம்டி ஸ்பேஸ் இருக்கும். 411 அப்படி இல்லை, அதோட கன்சோலே வந்து செம லுக்கு. ஸோ அதனால இனிஷியலா வந்து டிசைன் வந்து பெருசா எனக்கு பிடிக்கல. லேட்டர் பைக்கர் நானும் விக்கி வந்து சென்னையில் இது லான்ச் பண்ணும்போது போயிருந்தோம். அங்கே போயிட்டு லான்ச் ஈவெண்ட் அருணன் தான் லான்ச் பண்ணார் சென்னையில் OMR ஷோரூமில். ஸோ அங்கே போயிட்டு பார்க்கும்போது டிசைன் வந்து சூப்பராக இருந்தது. நேரில் பார்க்கும்போது பயங்கர ஸ்டாண்ட்ஸே வந்து பெருசு. ஹிமாலயன் 411 கம்பேர் பண்ணும்போது பைக்கோட ஸ்டாண்ட் 411 பெருசு தான். 411 காட்டிலும் 450 வந்து பயங்கர பெருசு ஸ்டாண்ட்ஸு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். பயங்கர ஒரு டாலான பைக்கு அண்ட் ஸ்டாண்ட்ஸாக வந்து டால் இந்த சென்ஸ் லென்த்தாக சொல்கிறேன். ஹைட் வந்து 411க்கும் 450க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. ஸோ பைக்கோட ஸ்டாண்ட்ஸ் இருக்குல்ல, ஃப்ரண்ட் டு பேக் வந்து வீல் பேஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி 411 காட்டிலும். ஸோ அதனால வந்து பயங்கரமான ஒரு ப்ரெசன்ஸ் இருக்கிற பைக். ஒரு ஹெட் டர்னர் தான். நீங்கள் எங்கேயாவது ஓட்டிட்டு போனீங்கன்னா கன்ஃபார்மாக 450 ஓட்டு போனீங்கன்னா ஒரு 2 பேராவது திரும்பி பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற ஒரு ஸ்டாண்ட்ஸ் இருக்கிற பைக் தான். டிசைனாக எது கொஞ்சம் ஆக்வர்டாக இருந்ததுன்னா இந்த டேங்கோட டிசைன் தான். 411 வந்து ஒரு ஸ்லீக்கர் டிசைனு. உங்களுக்கு வந்து நல்ல நீங்க கால்லாம் வச்சு ஆஃப் ரோடிங் பண்றீங்கன்னா ஹக் பண்ணிக்கலாம். வேற 450 வந்து கொஞ்சம் ஹக் பண்றது கஷ்டம். சரி, டிசைன் வந்து ரொம்ப சப்ஜெக்டிவ். சில பேருக்கு 411 பிடிக்கலாம், சில பேருக்கு 450 பிடிக்கலாம். அது வந்து இட்ஸ் அப் டு த கஸ்டமர். எனக்கு இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸா பாத்தீங்கன்னா ரொம்ப பல்கியரா இருந்த மாதிரி இருந்தது 450 கம்பேர் பண்ணும்போது. அண்ட் ஒன்ஸ் நீங்க அந்த பைக்கோட நீங்க மோர் அண்ட் மோர் யூஸ் பண்ண அந்த டிசைனும் பழகிடுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து 450 டிசைன் எல்லாமே வந்து எனக்கு பிடிச்சிருச்சு. 411 வந்து கொஞ்சம் ஷார்ப்பர் எட்ஜஸான டிசைன் இருக்கும். 450 வந்து கொஞ்சம் எல்லாமே கர்வியர் டிசைன் தான். டேங்கா இருக்கட்டும், இல்லை சைட் பேனல்ஸா இருக்கட்டும், பின்னாடி இருக்கிற ஹவுலா இருக்கட்டும். ஸோ இதுதான் இனிஷியலா எனக்கு வந்து டிசைன்ல ஃபீல் ஆன ஒரு விஷயம். அண்ட் எகனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா, எகனாமிக்ஸ்ல இப்போ நான் டூரிங் ஹேண்டில் பார் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். டூரிங் ஹேண்டில் பார் போட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 3 months 4 months இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ஹைட் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. பழைய பைக்ல வந்து ஹிமாலயன் 411 வந்து ஆர்ட் ஆஃப் மோட்டார் சைக்கிள் ஹேண்டில் பார் தான் போட்டிருந்தேன். ஸோ அந்த கம்ஃபர்ட்டுக்கு நான் யூஸ் ஆனதுனாலயா என்னன்னு தெரியல, சேட்லிங் பண்ணும்போது ஹைட் பத்தலை. ஸோ அதனால ஒரு ரைசர் ஒன்று இனிஷியலா போட்டிருந்தேன் ஸ்டாக் ஹேண்டில் பார்ல. அது போட்டு யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா பைக் கீழே போட்டதுல ஸ்லைட்டா ஒரு பெண்டு ஒன்று இருந்தது. சரி, ஓகே, நம்ம ஹேண்டில் பார் மாத்திரனால டூரிங் ஹேண்டில் பாரே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டூரிங் ஹேண்டில் பார் போட்டிருக்கேன். கம்ஃபர்ட் வைஸ் சூப்பராக தான் இருக்கு. பட் ஆனால் சிட்டிக்குள்ள இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப ஒய்டரா இருக்கு. ஸோ கொஞ்சம் நேரோவான ஸ்பேசஸ்ல போறதுக்கு திருப்ப வைக்கிறதுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு ஒருவேளை ஹைட் பத்தலை அப்படின்னா நீங்க வந்து ஹேண்டில் பார் ரைசர்ஸ் போட்டு ஸ்டாக் ஹேண்டில் பாரே யூஸ் பண்றதா ஒரு பெட்டர் சாய்ஸா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவன் ஐ மைட் கோ பேக் டு த ஸ்டாக் ஹேண்டில் பார். எனக்கு ஒரு பிளான் இருக்கு. இதை ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்டாக் ஹேண்டில் பாரே ரைசர்ஸ் போட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற பிளான். லெட்ஸ் see how it goes. ஸோ அதுதான் இதோட டிசைன் அண்ட் எகனாமிக்ஸ். குவாலிட்டி வந்து எனக்கு எதுவும் இஷ்யூஸ்லாம் இருந்த மாதிரி தெரில. இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா 450 இந்த சாசிஸ் பிரேக் இஷ்யூ பார்த்துருப்பீங்க. அது இந்த கிராஷ் கார்டு வந்து நிறைய பேர் வேற தேர்ட் பார்ட்டி இதுல இருந்து போட்டதுனால கரெக்டான மவுண்டிங் பாயிண்ட்ஸ் இல்லாததுனால இதுல கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்த மாதிரி போட்டிருந்தாங்க. வேற நமக்கு ஆட்டோ இன்ஜினா ஹேண்டில் இப்போ ஆட்டோ இன்ஜினோட கிராஷ் கார்டு போட்டிருக்கேன். இதுல வந்து எனக்கு மவுண்டிங் பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாக் கிராஷ் கார்டு எங்க உங்களுக்கு மவுண்ட் ஆகுமோ அதோட சேம் பொசிஷன்ல தான் வந்து இது மவுண்ட் ஆகும். இதை பத்தி நான் தனியாகவும் வீடியோ போட்டிருக்கேன் டீடைல்டா. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதை பார்த்துக்கோங்க. கிராஷ் கார்டு போடுறீங்க அப்படின்னா ஒரு ரெப்யூட்டட் பிராண்ட்ல இருந்து போடுறது ஒரு பெட்டர் சாய்ஸ். அண்ட் மவுண்டிங் பாயிண்ட் வந்து ஓஎம் எங்க மவுண்ட் பண்றாங்களோ அதே மவுண்டிங் பாயிண்ட்ல உங்க கிராஷ் கார்டு மவுண்ட் ஆகிற மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா ஓஎம் ஒரு மவுண்டிங் பாயிண்ட் சஜஸ்ட் பண்றாங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். நீங்க பாட்டுக்கு இப்போ நீங்க கிராஷ் கார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாதி கிராஷ் கார்ட்ஸ் கீழே மவுண்ட் பண்றாங்க, மேல மவுண்ட் பண்றாங்க, எங்கெங்கெல்லாமோ மவுண்ட் ஆகுது. ஸோ அது உங்களுக்கு மவுண்டிங் பாயிண்ட் வந்து ஓஎம் என்ன சஜஸ்ட் பண்றாங்களோ அது அந்த மவுண்ட்ல நீங்க போட்டா மட்டும்தான் கிராஷ் ஆகும்போது வந்து உங்களுக்கு சாசிஸ் பிரேக் ஆகிற இஷ்யூலாம் இல்லாமல் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்ஜின் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். இன்ஜின் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அன் 452 இன்ஜின் ஷெர்பா 450.
இதுதான் ஹிமாலயன் 450 தான் ஃபர்ஸ்ட் அவங்க லான்ச் பண்ண நியூ இன்ஜின். இது லிக்விட் கூல். ஸோ இந்த 120 years ஆஃப் என்ஃபீல்டோட ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் எவர் லிக்விட் கூல் இன்ஜின் வந்து ஹிமாலயன் 450 தான். இதுக்கு முன்னாடி எல்லாமே ஏர் கூல்டு தான். ஏர் கூல்டோட இஷ்யூ என்னன்னா, சரி, ஏர் கூல்டுக்கும் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு. ஒரு ஓல்ட் ஸ்கூல் இன்ஜின்ஸ்க்கு வந்து எப்படின்னா எப்பவுமே மோஸ்ட்லி ஈஸி டு ரிப்பேரபிள், அது பாட்டுக்கு ஒரு டிராக்டர் மாதிரி போயிட்டே இருக்கும் ஏர் கூல்டு. வேற நமக்கு இப்போ மாடர்ன் டேஸ்ல வந்து நம்ம நிறைய ஹை ரவிங் இன்ஜின்ஸ் வருது. அப்படி இருக்கும்போது இன்ஜின் பயங்கரமா ஹீட் ஆகும். ஸோ ஹீட் ஆகும்போது உங்களுக்கு ஏர் கூல்டு இருந்துச்சுன்னா அவ்வளோ சீக்கிரமா வந்து கூல் ஆகாது இன்ஜின். ஸோ லிக்விட் கூலுக்கு வந்து எவென்ச்சுவலி அவங்க மூவின் ஆகி தான் ஆகணும். ராயல் என்ஃபீல்ட் பொறுத்த வரைக்கும் அவங்க எப்பவும் மூவின் ஆயிருக்கணும். பட் அவங்க ரொம்ப லேட் தான் லிக்விட் கூல் டெக்னாலஜிக்கு. பட் அவங்களோட ஃபர்ஸ்ட் எவர் லிக்விட் கூல் இன்ஜின் வந்து ஷெர்பா 452, அதுவும் ஹிமாலயன் 450 தான் லான்ச் பண்ணாங்க. ஸோ இன்ஜின் பொறுத்த வரைக்கும் 40 PS ஆஃப் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஹிமாலயன் 411 இருந்து கிட்டத்தட்ட அப்படியே டபுள். ஹிமாலயன் 411 வந்து அபவுட் 24 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹிமாலயன் 411 வந்து ஒரு இந்த வீடியோவில் நிறைய ஹிமாலயன் 411 கம்பேரிஷன் இருக்க போகுது. ஏன்னா அதுல இருந்து மூவின் ஆனதுனால அதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு லோ அண்ட் டார்க் வந்து பயங்கரமா இருக்கும். வேற 450 வந்து லோ அண்ட் டார்க் கொஞ்சம் கம்மி, ஹை அண்ட் டார்க் வந்து பயங்கர அதிகம் 450. ஆப்வியஸ்லி ஹிமாலயன் 411 ஹை அண்ட் வந்து கொஞ்சம் கம்மி, அபவுட் ஒரு 100-110 அவ்வளோதான் உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். 450 நீங்க வாங்குற பிளான் இருக்கீங்க, நிறைய ஹைவே டூரிங் பண்ண போறீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். அண்ட் காட்ஸ்ல நிறைய ஹில் ஸ்டேஷன்ஸ்ல ரைட் பண்ண போறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஒரு ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். வண்டியோட இப்போ மோஸ்ட்லி நமக்கு எல்லாருக்குமே ஒரு இம்ப்ரெஷன் இருக்கும், ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ் அளவுக்கு அட்வென்ச்சர் பைக்ஸ் வந்து லீன் பண்ண முடியாது ஹில் ஸ்டேஷன்ஸ்ல அப்படின்லாம். அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இஷ்யூஸுமே கிடையாது. நீங்க வந்து கரெக்டான ரைடிங் டெக்னிக்ஸ்க்கும் கரெக்டான வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனும் ஈச் சைட்ல போட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்க ஸ்போர்ட்ஸ் பைக்ல லீன் பண்ற அளவுக்கு 450லயுமே லீட் பண்ணலாம். இப்போ 411 இருந்து வந்ததுனால எனக்கு வந்து அந்த பவர் இல்லாத ஒரு ஃபீல் இருந்துட்டே இருந்தது. இதுல வந்து இன்ஸ்டன்டா ஹை ரவிங் இன்ஜின்ல நீங்க பயங்கரமா கேடிஎம்ல எப்படி ஹை ரவ் பண்ணி ஓட்டுவீங்களோ அந்த மாதிரி வந்து ராயல் என்ஃபீல்ட்லயும் ஓட்டலாம். இது வரைக்கும் புல்லட் ஓட்டிட்டு இருந்தீங்க, இல்ல புல்லட்க்கு முன்ன வேற பைக்ஸ் ராயல் என்ஃபீல்ட் ஓட்டிட்டு ஷெர்பா ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, 450 ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இன்ஜினோட கேரக்டரே வந்து பயங்கர டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த இன்ஜின் வந்து ராயல் என்ஃபீல்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ராயல் என்ஃபீல்ட் வந்து ஒரு ஓல்ட் ஸ்கூல்டு, ஒரு ரக்டான இன்ஜின், டிராக்டர் மாதிரி டக் 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 டக்னு அது பாட்டு போயிட்டே இருக்கும். வேற 450 வந்து பயங்கர ஸ்போர்ட்டியரான இன்ஜின். இது வரைக்கும் ஹில்ஸ்லயே நல்லா ஃபாஸ்டா ஓட்டியிருக்கோம். ஹைவேஸ்ல வந்து ஒரு 140-145 வரைக்குமே க்ரூஸ் பண்ணியிருக்கேன். அது பாட்டுக்கு பெருசா ஒன்றும் ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி தெரியல. ஒரு ஹை ரவிங் இன்ஜின் என்ன ஒரு கேரக்டர்ல இருக்குமோ அதே ஒரு கேரக்டர் தான் இருக்கு. இன்ஜின்ல வந்து ஃபர்ஸ்ட் திங் இதோட ஸ்மூத்னஸ். இப்போ வந்து ஹிமாலயன் 411 வந்து ஒரு பயங்கர ஓல்ட் ஸ்கூல்டான இன்ஜின், கொஞ்சம் ரக்டா தான் இருக்கும், டக்குன்னு தான் இருக்கும். அண்ட் அது நோ கம்ப்ளைண்ட்ஸ் எனக்கு அதை பத்தி. ஏன்னா 450 எந்த அளவுக்கு எனக்கு பிடிக்குமோ 411 எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும். 450யோட ரிஃபைன்மெண்ட் வந்து ரொம்ப ரிஃபைன்டு, கம்ப்ளீட்லி வைப்ரேஷன்ஸே இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இட்ஸ் சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின். ஆப்வியஸ்லி வைப்ரேஷன்ஸ் இருக்க தான் செய்யும். வைப்ரேஷன்ஸ்லாம் பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது ஒரு சிங்கிள் சிசி இன்ஜின்ல. ஸ்மூத்னஸ் பொறுத்த வரைக்கும் அபவுட் ஒரு 3000 to 5000 RPM வரைக்கும் ஒரு நல்ல ஸ்மூத்னஸே இருக்கும். அபவ் 5000 or 6000 போறீங்கன்னா ஸ்லைட் ஒரு பஸ் இருக்க தான் செய்யும். அது வந்து சிங்கிள் சிலிண்டருக்கே இருக்கிற ஒரு கேரக்டர். அண்ட் ஆப்வியஸ்லி இப்போ செயின் டென்ஷனர் வந்து புதுசா அப்கிரேட் பண்ணிருக்காங்க ஹைட்ராலிக்ல. இதுக்கு முன்னாடி இதுக்கு வந்த செயின் டென்ஷனர் வந்து கொஞ்சம் ஓல்டு. அது வந்து ஒரு ஸ்ப்ரிங் இதுல இருக்கும். எக்ஸாக்டான டெக்னிக்கல் டேர்ம் எனக்கு தெரியல. பட் இப்போ இருக்கிற செயின் டென்ஷனர் வந்து ஒரு ஹைட்ராலிக் செயின் டென்ஷனர். ஸோ அதனால அது போட்டீங்கன்னா அப்படின்னா செயினோட ஸ்மூத்னஸ் இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஐடியில நீங்க வண்டி வைக்கும் போதெல்லாம் இன்ஜினோட நாய்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாவே இருக்கும். நெக்ஸ்ட் திங் வந்து இதோட டாப் எண்ட் தான். இதுக்கு முன்னாடி இருக்கிற பைக்ஸ் எல்லா ராயல் என்ஃபீல்டுமே உங்களுக்கு வந்து லோ எண்ட் வந்து பயங்கரமா இருக்கும், அதுல எந்த ப்ராப்ளமே இல்லை. பட் 450க்கு அப்புறமா தான் வந்து அவங்க ராயல் என்ஃபீல்டு வந்து டாப் எண்ட் வந்து பயங்கரமா கன்சிடர் பண்றாங்க. 650 ஆப்வியஸ்லி அது ட்வின் சிலிண்டர், அது டாப் எண்ட் பயங்கரமா இருக்கும், அது எல்லாருக்கும் தெரியும். பட் ஒரு மிட் செக்மெண்ட்ல ராயல் என்ஃபீல்டு வந்து ஒரு டாப் எண்ட் வந்து பயங்கரமா பண்ணிருக்காங்க அப்படின்னா அது வந்து ஷெர்பா 450ல தான். இது வந்து காட்லயா இருக்கட்டும், ஹைவேஸ்லயா இருக்கட்டும், இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்தது. நீங்க ஒரு காட்ல வந்து அபவுட் ஒரு 70 to 80ல போவீங்களா, அந்த இதுல பயங்கர பவர். நீங்க வந்து எனி கியர்ல நீங்க ஒரு புல் பண்ணீங்கன்னா ஓவர்டேக் பண்ணிடலாம். வேற அதுவே நீங்க வந்து ஒரு ஹைவேஸ்ல வந்து ஒரு 120ல இருக்கீங்க, 120க்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு புல் வேணும்னாலும் ஜஸ்ட் ஸ்டார்ட்ல ஒரு வைட் ஓப்பன் பண்ணீங்கன்னா ஓவர்டேக் பண்ணிடலாம். வேற அந்த ஃபீல் வந்து 411ல வந்து கொஞ்சம் கம்மியா இருந்தது. அந்த ஒரு ரீசனால தான் 450 அப்கிரேட் பண்ணது. அண்ட் பவர் டெலிவரியோட கேரக்டர் பாத்தீங்கன்னா அப் டு ஒரு 2000-2500 RPMக்கு வரைக்கும் பவர் கொஞ்சம் லீனியரா தான் இருக்கும்.
வேற 411லயோ இல்லை மற்ற பைக்ஸ்ல ஃபீல் பண்ற மாதிரி இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு அந்த டார்க் இருக்காது. 450 வந்து கொஞ்சம் கிராஜுவலான பவர் தான் இருக்கும். இதுவே நீங்க கொரில்லாலாம் யூஸ் பண்றீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாவே உங்களுக்கு அந்த புல் கிடைக்கும். வேற 450 வந்து ஒரு 3000 ஆர்பிஎம்க்கு மேல தான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு புல் உங்களுக்கு ஃபீல் கிடைக்கும். க்ரூசிங் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபவுட் ஒரு 120 அதுதான் என்னோட க்ரூசிங் ஸ்பீடு. அதுக்கு மேலே வந்து போனாலும் உங்களுக்கு ரொம்பவும் விண்ட் பஃபட்டிங் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால ஒரு 120ல தான் நான் மெஜாரிட்டி போவேன். அதில் வந்து க்ரூசிங் ஸ்பீட்லாம் ஒரு ப்ராப்ளமே இல்லை. நீங்கள் 120லையும் போகலாம், 130லையும் போகலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள்னு பார்த்துக்கோங்க. நான் ஒரு 120க்கு மேலே போனேன்னா விண்ட் பஃபட்டிங் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஒரு 120க்குள்ளேயே ஓட்டுறேன். இப்போவுமே விண்ட் பஃபட்டிங் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஒரு எக்ஸ்டெண்டர் போட்டால் இந்த பைக்கில் வந்து விண்ட் பஃபட்டிங் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். பட் கோப்ரோவில் கொஞ்சம் அது ஆங்கிள் கரெக்டாக இல்லை அப்படின்றதுனால நான் இது வரைக்கும் அது போடாமல் வச்சுருக்கேன். அண்ட் இது வரைக்கும் அண்டர் பவர் தான் நான் எதுவும் ஃபீல் பண்ணவே இல்லை. ஆஃப் ரோட்லேயும் ஓரளவுக்கு ஓட்டியிருக்கேன். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடு அப்படின்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஒரு டர்ட் ரோடு, ஓரளவுக்கு வராட்டு மேடுன்னு ஒரு இடத்துலலாம் ஆஃப் ரோட் ட்ரை பண்ணோம். நல்லாவே எனக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு லோ எண்ட்லேயும். ரொம்ப 411 அளவுக்கு இது வந்து லோ எண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறையா சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ கம்மியாக இருக்கான்னு தெரில. கம்மி தான். இட்ஸ் நாட் தட் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே ஃபீல் கிடையாது. எல்லா யூசேஜ்க்குமே இந்த இன்ஜின் வந்து கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ரைட் குவாலிட்டி அண்ட் ஹேண்ட்லிங். ரைட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இட்ஸ் அன் ஏடிவி பைக். ரைட் குவாலிட்டியில் வந்து எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டுமே நான் ஃபீல் பண்ணல. ஹேண்ட்லிங் வந்து எனக்கு இந்த ஹேண்டில் பார் இஷ்யூஸ் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன்ல, அது மட்டும் ஸ்டார்டிங்லேருந்தே ஃபீல் ஆச்சு. ஒன்ஸ் நீங்கள் பைக் வாங்கிட்டு யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு பைக்கில் என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியும். பைக் வாங்கின அன்னைக்கே இதெல்லாம் மாடிஃபை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டேவே ஓட்டினீங்கன்னா என்ன தேவை அப்படின்ற விஷயமே தெரிஞ்சுக்க முடியாது உங்களால். பைக் வாங்கி யூஸ் பண்ணுங்க. எனக்கு நான் வாங்கி யூஸ் பண்ணும்போது ஹேண்டில் பார் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஆப்வியஸ்லி ஸ்டாக் ஹேண்டில் பார்ல ஸ்டாக் பைக்ல வந்து ராலி வைசர் வராது. ராலி வைசர் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு தோணுச்சு. ராலி வைசர் வாங்கினேன். இப்படி ஒரு விஷயமா நீங்கள் யூஸ் பண்ண தான் தெரியும். ஒரு 2 to 3 months வரைக்கும் நான் கிராஷ் கார்டே போடல. ஏன்னா 411ல வந்து நிறைய ஆக்சசரிஸ் போட்டிருந்ததுனால வெயிட் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. சரி, இந்த பைக்கை நம்ம முடிஞ்ச வரைக்கும் வெயிட் கம்மியாகவே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிராஷ் கார்டு கூட போடாம தான் வச்சிருந்தேன். அன்டில் ஒன் டே பைக்கை கீழே போடுற வரைக்கும். கீழே போட்டதுல கிளச் லிவர் பெண்ட் ஆயிடுச்சு. சரி, கிராஷ் கார்டு மட்டும் போட்டுக்கலாம், அது அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா எனிதிங் எது பிரேக் ஆனாலும் எக்ஸ்பென்சிவா இருக்க போகுது. அந்த ரீசன்னால கிராஷ் கார்டு மட்டும் போட்டுக்கலான்றதுனால கிராஷ் கார்டு போட்டேன். மற்றபடி சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் 411 வந்து பயங்கர சாஃப்ட். 450 வந்து கொஞ்சம் ஃபர்மர் செட்டப் தான். 411 கம்பேர் பண்ணும்போது 411 வந்து உங்களுக்கு அவ்வளோ ஸ்பீட் போகாததுனால பயங்கர சாஃப்டாக கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு பள்ளத்துலலாம் விடுறீங்கன்னா இப்படி பைக்கே வந்து ஒரு வேவ் மாதிரி போயிட்டு வரும். 450 வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃபர்மராக தான் இருக்கணும். இப்படி தான் இருக்கணும் ஆக்சுவலாக. சஸ்பென்ஷன் ரொம்ப சாஃப்டாக இருந்தால் நல்ல சஸ்பென்ஷன்ன்றது கிடையாது. ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட்ல ஃபர்மராகவும் இருக்கணும், சாஃப்டராகவும் இருக்கணும். அதுதான் நல்ல சஸ்பென்ஷன். இதில் அட்ஜஸ்டபிள் தான். உங்களுக்கு நீங்கள் வெயிட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் ஸ்டாக் செட்டப் தான் யூஸ் பண்ணுறேன். நடுவில் ஒரே ஒரு வாட்டி மட்டும் மூணார் போகும்போது சஸ்பென்ஷன் செட்டிங்ஸ் மாற்றி யூஸ் பண்ணி பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் ஃபர்மராக வச்சு யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ அது ரொம்ப நீங்கள் வந்து ஹைவே டூரிங்கில் வந்து ஃபாஸ்டராக போகிறீங்க, ஆர் காட் செக்ஷனில் பயங்கரமாக லீன் பண்ணுறீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. ஒன் செட்டிங்ஸ் வந்து அப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இன்னும் சஸ்பென்ஷன் உங்களுக்கு வந்து ஃபர்மராக இருக்கும். த மோர் ஃபர்மர் த சஸ்பென்ஷன் இஸ், அவ்வளோ ஸ்டேபிளாக இருக்கும். சஸ்பென்ஷன் எவ்வளோக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பைக் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும். அவ்வளோதான் அதோட லாஜிக்கு. ஸோ இப்போ வரைக்கும் ஸ்டாக் செட்டப்பில் தான் இருக்குது சஸ்பென்ஷன். இதுவே எனக்கு மோர் தென் எனஃபாக இருக்குது என்னோட யூசேஜ்க்கு. ஹேண்ட்லிங் கான்ஃபிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காட் செக்ஷனில் நல்லாவே லீன் பண்ணியே நான் ஓட்டியிருக்கேன். எனக்கு வந்து ஒரு 1% கூட கான்ஃபிடன்ஸ் கம்மியாக ஃபீல் ஆனதில்லை. ஒரு விஷயத்துல கம்மியாக ஃபீல் ஆயிருக்கு. என்னன்னா இந்த ஸ்டாக் சிஏ டயர்ஸில், இந்த சிஏ டயர்ஸ் வந்து ட்ரை கண்டிஷன்ஸ்க்கு ரோடு நல்லா இருக்கு, டார்மேக்னா ஓகே. பட் லைட்டாக மண்ணில் வந்து லீன் பண்ண ஆரம்பிக்கிறனாலும் இது வந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆகிடும். ஸோ டயர் இப்போ ஆல்மோஸ்ட் பேக் டயர் வந்து ஓன் அவுட் ஆக போகுது. இன்னொரு 2000 ஓடும்னு நினைக்கிறேன். மேபி அதுக்கப்புறமா எதர் எம்ஆர்எஃப் போலான் இருக்கேன், அப்படி இல்லைன்னா ரேஸ் போலான் இருக்கேன். அந்த ஒரு விஷயம் மட்டும் ஹேண்ட்லிங்ல எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமா தெரிஞ்சது. மற்றபடி பைக்ல வேற எதுவும் இஷ்யூஸா தெரியல. நிறைய பேர் இந்த ரேஸ் யூஸ் பண்ணவங்க எல்லாம் வந்து அதுக்கப்புறமா ரொம்பவே கம்ஃபர்ட் நல்லா இருக்குன்ற மாதிரி தான் சொன்னாங்க. இதுலயுமே நல்லாவே லீன் பண்ணி தான் போறேன். நான் வீடியோவும் அட்டாச் பண்றேன். அன்டில் அண்ட் அன்லெஸ் நீங்க ஒரு லூஸ் ஹேண்ட்ல போறீங்க அப்படின்னா லைட்டா ஒரு ஜர்க் ஆகுது. அது வந்து டயரோட மிஸ்டேக் தான், பைக்கோட மிஸ்டேக் கிடையாது. பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் 411 கம்பேர் பண்ணும்போது 450 வந்து மைல்ஸ் அப்பார்ட். பயங்கர பிரேக்கிங் கான்ஃபிடன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஃப்ரண்ட்லையும் சரி பேக்லையும் சரி. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 3300 வருதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரண்ட் பிரேக் பேடு. பேக் பிரேக் பேடும் ஆல்மோஸ்ட் 3000 அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 6000 ரெண்டும் சேர்த்து
அவ்வளோ காசு இருக்கிறதுனால 411 வந்து ஒன் ஆஃப் த worst திங் வந்து அந்த பிரேக்கிங் தான். அது வந்து கியரை பிடிச்சி பிரேக் லிவரை பிடிச்சி நீங்க ஏறி நின்னாதான் அது வந்து நிற்கும். கியர் கட் பண்ணி தான் நிப்பாட்டணும். வேற 450 வந்து அந்த இஷ்யூஸ் உங்களுக்கு இல்லை. நீங்க அப் டு 120 போய் 130 பிரேக் பண்ணாலும் சாலிடா பைக் வந்து நீங்க எங்க பிரேக் பண்ணீங்களோ அங்க நிற்கும். பிரேக்கிங்ல வந்து 450 வந்து ராயல் என்ஃபீல்ட் ஜஸ்ட் ஹிட் த பால் அவுட் ஆஃப் த பார்க். பெஸ்ட் அண்ட் ஸ்லைட்லி பிரேக் பேட்ஸ் அதனாலதான் எக்ஸ்பென்சிவ். அது நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஒரு பிரேக்கிங் பைட் இருக்கும்போது அந்த ப்ரைஸ் பே பண்ணி தான் ஆகணும். 411 பிரேக் பேட்ஸ் வந்து 300 350. இதுல வந்து 2 பேரும் சேர்த்தீங்கன்னா 6000 வருது. ஸோ அந்த ப்ரைஸ் டிஃபரன்ஸுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த இவ்வளோ ஸ்பீட் போற ஒரு மிஷினுக்கு வந்து பிரேக்கிங் பவர் இல்லைன்னா வந்து பைக் வந்து எவ்வளோ ஃபாஸ்டா போறதுன்றது முக்கியம் இல்லை. எவ்வளோ ஃபாஸ்டா போனாலும் பிரேக் பண்ணீங்கன்னா நிக்கணும். அதுதான் ஒரு நல்ல மோட்டார் சைக்கிளுக்கான இது. ஸோ அந்த விஷயத்துல 450 வந்து வேற லெவல். இன்ஜினோட ஹீட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிட்டி யூசேஜ்ல கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கு. இப்போ சென்னை மாதிரி பிளேஸ்ல இருக்கீங்க அப்படின்னா ஹீட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற பிளேசஸ். சென்னைன்னு இல்லை, இந்தியாவே கொஞ்சம் ஹீட் ஜாஸ்தியா இருக்கிற ஒரு பிளேசஸ். வேற வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் இன்னும் கூட கொஞ்சம் கூலா இருக்கும் நமக்கு என்விரான்மெண்ட். நம்ம இந்தியா மாதிரி ஒரு பிளேஸ்ல வந்து ஹாட்டா தான் இருக்கும். இட்ஸ் சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின், ஹீட் இருக்க தான் செய்யும். நீங்க ஹைவே ஒன்ஸ் ஓட்ட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஹீட்லாம் வந்து தெரியாது. அது பெரிய இஷ்யூ இல்லை. ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து இந்த பைக்ல இது வரைக்கும் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ், இது வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து 1 by 1 சொல்றேன். இது இஷ்யூவா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இதெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவ்ஸ், மேபி திங்ஸ் டு பி இம்ப்ரூவ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து டேப்பட் நாய்ஸ் வந்து ராயல் என்ஃபீல்ட் எப்போ சரி பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு இப்போ வந்து 450 வாங்குறீங்கன்னா 4 lakhs, நான் வாங்கும்போது 3.5 lakhs. இப்போ ஆஃப்டர் த ஜிஎஸ்டி நார்ம்ஸ் வந்து 4 lakhs நம்ம டச் பண்ணிட்டோம். 4 lakhs வந்து ஒரு பெரிய அமௌண்ட். ஒரு ப்ரீமியம் பைக் செக்மெண்ட்டுக்கு 450 வந்து போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இன்ஜினோட அந்த டேப்பட் நாய்ஸ்லாம் வந்து ராயல் என்ஃபீல்டு இன்னும் ரெக்டிஃபை பண்ணணும். வண்டி வாங்கின புதுசுல நல்லா தான் இருந்தது. பட் ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்க கொஞ்ச நாளுக்கு அப்புறமாவே பார்த்தீங்கன்னா இன்ஜினோட டேப்பட் நாய்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருச்சு. நான் இன்ஜின் செயின் டென்ஷனர் கேட்டிருக்கேன். மேபி செயின் டென்ஷனர் வந்து நெக்ஸ்ட் சர்வீஸ்ல மாத்தினேன் அப்படின்னா இன்ஜினோட நாய்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு கம்மியாகும் அப்படின்றது எனக்கு தெரியல. அது நீங்க போட்டாலும் இனிஷியலி மேபி கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த டேப்பட் நாய்ஸ் வந்து இருக்க தான் போகுது. அது ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து இந்த ரைட் இண்டிகேட்டர் வந்து எனக்கு அப்பப்போ ஆஃப் ஆயிருது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா பின்னாடி இருக்கிற ரியர் இண்டிகேட்டர் வந்து ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் எரியலைன்னா இன்னொரு இண்டிகேட்டர் வந்து ரொம்ப ஃபாஸ்டா பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார் வந்து ஸ்டாக் ஹேண்டில் பார் வந்து லூஸ் ஆகிட்டே இருந்தது. அந்த புஷ் வந்து இப்போ மாற்றிருக்கேன். அதுவும் நான் அட்டாச் பண்ணுறேன் என்னன்றத. அந்த புஷ் இருந்ததுனால ஹேண்டில் பார் வந்து ஒரு ஒன்ஸ் நீங்கள் கீழே போட்டீங்க ஆர் நீங்கள் மோர் அண்ட் மோர் யூஸ் பண்ண ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து இப்படி டில்ட் ஆகிட்டே இருக்கும். ஆர் இப்படி லெஃப்ட் அண்ட் ரைட்ல டில்ட் ஆகும். வைஸ் வர்ஸா எது வேணா ஆகலாம். அதுக்கப்புறமா அந்த புஷ் வந்து மாத்தினேன். அதுவுமே வந்து ராயல் என்ஃபீல்டு வந்து ஒரு கால் பேக் பண்ணி ஒரு நல்ல புஷ் வந்து கொடுத்துருக்கணும். அவங்க அது பண்ணவே இல்லை. அதுக்கப்புறமா ஆர்ட் ஆஃப் மோட்டார் சைக்கிள்ல இருந்தா ஒரு ஹேண்டில் பார் புஷ் வாங்கினேன். அபவுட் ஒரு 500 rupees வரும்னு நினைக்கிறேன். அந்த புஷ் வந்து ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் புஷ்ன்னு வச்சுக்கோங்களேன். வேற ஸ்டாக் ஹேண்டில் பார்ல வர புஷ் வந்து ரப்பர் புஷ். இந்த ஹார்ட் பிளாஸ்டிக் போட்டதுக்கு அப்புறமா அந்த இஷ்யூ பெருசா எனக்கு எதுவுமே இல்லை. இந்த பேசிக் இஷ்யூஸ் தான் நான் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா இந்த டூரிங் வைசர் வந்து இன்னும் கூட கொஞ்சம் ஹைட் கொடுத்துருக்கலாம். டூரிங் வைசருங்கும் போது இது வந்து ஒரு ஆப்வியஸ்லி டூரிங் யூஸ் பண்ண போறோம், அதனாலதான் ஒரு டூரிங் வைசர். இந்த வைசர் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள், அட்லீஸ்ட் ஒரு 80 to 90% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து இந்த வைசர் போதாது. இன்னும் கூட கொஞ்சம் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணணும். நான் ஏன் இந்த எக்ஸ்டென்ஷன் விண்ட்ஸ்கிரீன் எக்ஸ்டெண்டர் போடாம இருக்கேன்னா கோப்ரோல வந்து ஆங்கிள் மறைக்குது. அந்த ஒரு ரீசனால போடாம இருக்கேன். பட் நீங்க ஹைவே டூரிங் நிறைய பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து வைசருக்கு மேல அந்த எக்ஸ்டென்ஷன் போட்டுக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ப்ரோஸ்பெக்ட்ல வந்து இருக்கு. அபவுட் ஒரு 3450 வரும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட் ப்ரைஸ் எனக்கு தெரியல. அது போட்டா மட்டும்தான் ஹைவேல டூரிங் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல ஏர்பிளக்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஏர்பிளக்ஸ் யூஸ் பண்ணல அப்படின்னா உங்க காது வந்து போயிடும் ஹைவேல. அவ்வளோ விண்ட் பிளாஸ்ட் இருக்கும் 450ல. ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து சர்வீஸ் அண்ட் ஓனர்ஷிப் காஸ்ட். சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 10,800 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கேன். 1 2 3 சர்வீஸ் இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். 10,000 சர்வீஸ் வந்து நான் 9,000லேயே பண்ணிட்டேன். ஏன்னா நான் சென்னையில இருந்து இங்க தென்காசி வந்ததுனால சரி ஆயில் சர்வீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். இது வரைக்கும் 3 சர்வீஸ் காஸ்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா அபவுட் ஒரு 1500 1600 அந்த ரேஞ்சில தான் இருந்திருக்கு. இதுல மெயின்டெனன்ஸா வந்து எனக்கு ஜாஸ்தியா இருந்தது வந்து பிரேக் பேட் வந்து ரியர்ல மாத்திருக்கேன். ஃப்ரண்ட்ல இன்னும் லைஃப் இருக்கு. 10,800 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியும் ரியர்ல வந்து அபவுட் ஒரு 10,000லேயே வந்து ரியர் பிரேக் பேட் காலி. நிறைய பேருக்கு 5,000 3,000லாம் மாத்தினவங்களே இருக்காங்க.
நான் வந்து 10,000 தான் மாற்றிருக்கேன். அது வந்து கிட்டத்தட்ட 1 இயர் ஆச்சு எனக்கு 10,000 கவர் பண்ணுறதுக்கு. 1 இயருக்கு ஒரு பிரேக் பேட் போகிறதுன்றது ஓகே தான் நினைக்கிறேன். அது எனக்கு அவ்வளோ பேடாக தெரில. பட் ஸ்டில் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியர் சைடு தான். ரெண்டும் சேர்த்து மாற்றினீங்கன்னா 6,000 ருபீஸ் ஆகும். நான் பின்னாடி வந்து 650 பிரேக் பேட் போட்டிருக்கேன். 650 பிரேக் பேடும் ஹிமாலயன் 450 பிரேக் பேடும் எக்ஸாக்ட்லி சேம் தான். பட் 650 பிரேக் பேட்ல வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது வந்து ஒரு ஹீட் ஷீல்டு வந்து இருக்காது. அதை வந்து ஸ்டாக் பிரேக் பேட்லேருந்து ரிமூவ் பண்ணி 650 பிரேக் பேட்ல மேலே அட்டாச் பண்ணி நான் போட்டிருக்கேன். இப்படி பண்ணுறதுனால அபவுட் ஒரு 800 to 900 பெர் பேருக்கு சேவ் பண்ணலாம். நீங்கள் ஃப்ரண்ட்டில் அதே பண்ணலாம், பேக்லேயும் அதே பண்ணலாம். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 1,500 ருபீஸ் கிட்ட நீங்கள் வந்து ரெண்டு இதுக்கும் சேவ் பண்ணிடலாம். பிரேக் பைட் வந்து ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. ஸ்டாக்குக்கும் இந்த 650 பிரேக் பேடுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ட்ரை பண்ணி வேணா பாருங்கள். ஸோ சர்வீஸ் இன்டர்வல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி 5,000 ஒன்ஸ் வந்து நம்ம ராயல் என்ஃபீல்டில் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் எவ்ரி 10,000 ஒன்ஸ் தான் வந்து உங்களுக்கு ஆயில் சேஞ்ச் பண்ணுவாங்க. பட் ஆனால் எவ்ரி 5,000 ஒன்ஸ் நீங்கள் ஆயில் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஜின் இன்னும் கூட கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அது ஒரு ப்ராக்டிஸாக வச்சுக்கிறது நல்லது. 10,000 கிலோமீட்டர்ஸ்க்குலாம் ராயல் என்ஃபீல்டோட லிக்விட் இன்ஜின் ஆயில் வந்து நல்லா இருக்குமான்றது தெரில. அது ஒரு மோசமான இன்ஜின் ஆயில் தான் வச்சுக்கோங்களேன். நான் வந்து இந்த ஃப்ரீ சர்வீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கொஞ்சம் ப்ரீமியம் செக்மெண்ட்டாக மோட்டலோ இல்லை வேறு ஏதாவது இன்னும் பெட்டர் ஆயில் இருந்ததுன்னா அதுதான் சேஞ்ச் பண்ணோம். நமக்கு இந்த ஃப்ரீ சர்வீஸ் வரைக்கும் நமக்கு வாரண்டி கிளைம் ஆகிறதுக்குலாம் இஷ்யூஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிராண்ட்லேயே நம்ம சர்வீஸ் விட்டுட்டு இருக்கோம். அதனால வந்து லிக்விட் குன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் எவ்ரி 4,000 or 5,000 இந்த ரேஞ்சில் வந்து ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பைக்கோட இன்ஜின் ஸ்மூத்தாக இருக்கும், ரொம்ப லாங் லாஸ்டிங்காக வரும். ஒரு 4,000 5,000 மேலே இன்ஜின் வந்து ரொம்ப ரக்கடாக ஓட ஆரம்பிச்சிடும் பழைய இன்ஜின் ஆயில் ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா. ஸோ அப்படி இருக்கிறதுனால எவ்ரி 5,000 ஒன்ஸ் வந்து நீங்கள் ஆயில் சேஞ்ச் பண்ணிடுங்க. இப்போ வரைக்கும் அப்பார்ட் ஃப்ரம் பிரேக் பேட் நான் எந்த பார்ட்டும் மாற்றலை. ஒரு சின்ன பார்ட் கூட எதுவுமே மாற்றலை. செயின் ஸ்ப்ராக்கெட் இன்னும் நல்லா தான் இருக்குது. டயர்ஸும் இன்னும் நல்லா தான் இருக்குது. இன்னும் ஒரு 2,000 2,500 கூட வரலாம். அதுக்கு மேலே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ வேறு எதுவுமே மெயின்டெனன்ஸாக எனக்கு எதுவுமே அதிகமாக வரல ப்ரோ. இந்த 1 இயரில் சர்வீஸ் எல்லாம் சேர்த்து சர்வீஸு பிரேக் பேடு எல்லாம் சேர்த்து ஒரு 6,000 or 7,000 அவ்வளோதான் வந்திருக்கும். பிரேக் பேட் தான் இருக்கிறதுலே காஸ்ட்லி. சர்வீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 3 சர்வீஸ்க்கும் சேர்த்தே ஒரு 4,500 தான் வந்திருக்கும். பிரேக் பேட் வந்து ஒரு 2,000 வந்துச்சு 650 பிரேக் பேடு. இதுவே ஸ்டாக் பிரேக் பேட் வாங்கினீங்கன்னா 3,000 ஆல்மோஸ்ட் வந்துடும். பார்ட்ஸ் அவைலபிலிட்டி வந்து ஓரளவுக்கு நீங்கள் பெரிய சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா எல்லா பார்ட்ஸுமே ஈஸியாகவே கிடைக்கும். சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி இந்த மாதிரி மேஜர் சிட்டிஸில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்ட்ஸ் ஈஸியாக கிடச்சிரும். இதுவே நீங்கள் கொஞ்சம் டவுன் சவுத்தில் சின்ன சின்ன ஊரில் இருக்கீங்கன்னா பார்ட்ஸ் அவைலபிலிட்டி கொஞ்சம் கம்மி தான். ஆர்டர் பண்ணிங்கன்னா வாங்கி கொடுத்துருவாங்க. ஏன்னா ராயல் என்ஃபீல்ட் சர்வீஸ் நெட்வொர்க் வந்து பெரிய இஷ்யூஸ் இல்லை. நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணாலும் வாங்கி கொடுப்பாங்க. கொஞ்சம் டைம் ஆகும், அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா 450 வந்து அவ்வளோ நார்மலாக எல்லா இப்போ 350யோ இல்லை அதுக்கு வேற லோயர் அண்ட் சிசி பைக் வச்சிருந்தீங்கன்னா எல்லா பார்ட்ஸும் அவைலபிளாக வச்சுருப்பாங்க. 450லாம் வந்து இவங்களுக்கு சேலே வந்து சின்ன ஊரில் வந்து கம்மி தான். அப்படி இருக்கும்போது பார்ட் அவைலபிலிட்டி வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். பெரிய சிட்டியில் இருக்கீங்கன்னா ஒரு பெரிய ப்ராப்ளமே இல்லை. ஸோ இது பைக் ரிவ்யூ பண்ணலான்னு பிளான் பண்ணதும் ஒரு Q&A மாதிரி ஒன்று பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன். அதில் கொஞ்சம் பேர் கொஸ்டினும் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் 1 by 1 என்னன்ற ஆன்சர் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மனோஜ்குமார் 07 அப்படின்றவர் கேட்டிருக்காரு, ஒய் திஸ் கலர் யூ பிக்ட் அப்படின்னு கேட்டிருக்காரு. அண்ட் மைலேஜ் எவ்வளோ இருக்குது, மெயின்டெனன்ஸ் எவ்வளோ ஆகுது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ப்ரோ இந்த கலர் சூஸ் பண்ணதுக்கான ரீசன் வந்து இந்த கலர் மேக்ஸிமம் யாருமே வாங்கலை, அது ஒன்று. செகண்ட்லி வந்து நிறையா அந்த டைமில் வந்து சேல் ஆகிட்டு இருந்தது வந்து ஹேண்ட்லே பிளாக் சேல் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா அந்த காமெட் ஒயிட் சேல் ஆகிட்டு இருந்தது. ஸோ இது ரெண்டுமே ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் பெருசாக பிடிக்கல. ஸோ அதனால வேற ஏதாவது யூனிக்காக இருக்கிற கலர் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணேன். அண்ட் மோரோவர் வந்து ஹேண்ட்லே பிளாக் வந்து பயங்கர சேல் ஆகிட்டு இருந்தது. பட் எனக்கு பர்சனலி ஹேண்ட்லே பிளாக் மேலே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது தெரில என்ன ரீசன்றதுனால. இப்போ 450 பொறுத்த வரைக்கும் அதுதான் இருக்கிறதுலே டாப் வேரியண்ட்டு. அப்படி இருந்துமே எனக்கு வந்து அந்த கலர் மேலே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. எய்தர் இந்த சால்ட் ஸ்லேட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ எய்தர் வந்து சால்ட் ஸ்லேட்டு அதுதான் இந்த கலரு, அப்படி இல்லைன்னா காமெட் ஒயிட் போகலாம். இந்த 2 ஆப்ஷன் மட்டும் தான் இருந்தது. ஸோ அந்த 2 ஆப்ஷனில் வந்து இந்த கலர் நான் சூஸ் பண்ணேன். மைலேஜ் பார்த்தீங்கன்னா ப்ரோ, மைலேஜ் எனிவேர் எனக்கு நான் சிட்டியில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 23 இல்லை 22 அந்த மாதிரி தான் கிடைக்குது இப்போல்லாம். ஏன்னா மெஜாரிட்டி இப்போ நான் சிட்டியில் ஓட்டிகிட்டு இருக்கேன், எதுவும் லாங் ரைட்ஸ் எதுவும் போகல சம்மர்னால. இதுவே நான் வந்து ஹைவேல டூரிங் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 100 to 120 இதுதான் மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணுவேன். ஒன்ஸ் இன் வைல் 130 140 சும்மா ஒரு ஸ்ட்ரெச்சுக்கு போயிட்டு வந்துடுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஆவரேஜாக எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் per liter அந்த ரேஞ்சில் கிடைக்கும் ப்ரோ.
சிட்டியில் இப்போ மெஜாரிட்டி ஓட்டுறதுனால கொஞ்சம் மைலேஜ் கம்மியாக தான் கிடைக்குது. எவ்ரி டைம் ஈகோ மோடில் ஸ்விட்ச் பண்ணி ஓட்ட முடியல. அது ஒரு தடவை ஞாபகம் இருக்குது, இன்னொரு தடவை ஞாபகம் இல்லாமல் இருக்குது. அவங்க அந்த மோடு கொடுத்தது வந்து நம்ம செலக்ட் பண்ணி அதில் விட்டுடுறோம். அதுலேயே அது செட்டிங்ஸ் வந்து மெமரி மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எப்போ அந்த இன்ஜினை கட் ஆஃப் பண்ணாலும் உங்களுக்கு அந்த சேம் செட்டிங்ஸில் இருக்கும். பட் வேற 450 வந்து நீங்கள் ஒரு தடவையும் செட்டிங்ஸ் வந்து எனபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஜப்ளின் ராஜா கேட்டிருக்காரு, பிரேக் ஃபெயிலியர் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்புறம் பிரேக் ஃபெயிலியர் இது வரைக்கும் எனக்கு ஆனதில்லை. பிரேக் ஃபெயிலியர் மோஸ்ட்டாக மாடர்ன் பைக்ஸில் எதுவும் ஆகாது அவ்வளோ ஈஸியாக. மேபி முன்னாடி இருக்கிற பைக்ஸில் ஆகிட்டு இருந்திருக்கலாம். இப்போ இருக்கிற பிரேக்ஸ்லாம் வந்து பிரேக் ஃபெயிலியர் ரொம்ப ரேர் ப்ரோ. மேபி ஒரு 100ல் ஒரு 1 or 2 பைக்ஸ் ஆனாலே வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ பிரேக் ஃபெயிலியர் பற்றிலாம் நீங்கள் மாடர்ன் பைக்ஸ் எந்த பைக்ஸ்லையுமே நீங்கள் கவலைப்பட வேணாம்னு நினைக்கிறேன். அவ்வளோ நம்ம ரொம்பவே அட்வான்ஸ்ட் ஆகிட்டோம். பிரேக் ஃபெயிலியர் வந்து ரொம்ப ரேர். ஸோ நெக்ஸ்ட் வந்து கேப்டன் ஆர்ஐபி கேட்டிருந்தாரு, பம் பெயின் இருக்கா, அப்படி இல்லைன்னா டெயில் போன் பெயின் நிறையா இருக்கு, உங்களுக்கும் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அப்புறம் இது வரைக்கும் எனக்கு டெயில் போன் பெயின் இருந்ததில்ல. பம் பெயின் வந்து நீங்கள் எவ்ரி ஒன்ஸ் இன் ஒயில் ஒரு பிரேக் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெருசாக பம் பெயினும் இருக்காது ப்ரோ. இப்போ நான் இங்கேருந்து இப்போ தென்காசிலேருந்து நான் சென்னை போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அபவுட் ஒரு 600 கிலோமீட்டர்ஸ். 600 கிலோமீட்டர்ஸில் இங்கேருந்து மதுரை வந்து ஒரு 150 கிலோமீட்டர்ஸ், மதுரையிலேருந்து திருச்சி இன்னொரு 150 கிலோமீட்டர்ஸ், மேபி அங்கேருந்து இன்னொரு 150 கிலோமீட்டர்ஸில் ஒரு 4-5 பிரேக்காக எடுத்து போனீங்கன்னா பெருசாக வந்து பம் பெயின் இருக்காது. நீங்கள் ஒரே இதில் பிரேக்கே எடுக்காமல் போகணும் அப்படின்ற நீடும் இல்லை. நிறைய பிரேக் எடுத்து போய் பாருங்க, அந்த அந்த ரைடு வந்து ஒரு ரொம்ப நீங்கள் ஸ்ட்ரெஸ் அவுட்டாக ஃபீல் பண்ண மாட்டீங்க, ரொம்ப எனர்ஜி ட்ரெயின்டாக ஃபீல் பண்ண மாட்டீங்க, நல்லாவே இருக்கும். நிறைய பிரேக்ஸ் எடுத்துகிட்டு போகிறது தான் ஆக்சுவலாக வந்து ஒரு நல்ல ரைடிங் ஹேபிட்டும் கூட. இல்லைனா அந்த ரைடை உங்களால் என்ஜாய் பண்ண முடியாது. அங்கே டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆனதுமே உங்களுக்கு வந்து ஃபுல்லி ட்ரெயின்ட் ஆயிடும். ஸோ வந்து நீங்கள் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் நிறையா பிரேக் எடுங்க. பிரேக் எடுத்து போனீங்கன்னா வந்து இதுவே எனக்கு ரொம்ப லேட்டர் ரொம்ப வருஷமாக ரைட் பண்ணுறோம். பட் இவ்வளோ வருஷம் ரைட் பண்ணதில் வந்து அந்த ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா பிரேக் எடுக்காமல் இங்கேருந்து ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் அடிக்கிறது, 400 கிலோமீட்டர்ஸ் அடிக்கிறது, அப்போல்லாம் வந்து ரொம்ப ட்ரெயின்ட் அவுட்டாக ஃபீல் ஆகும். எப்போ நான் கொஞ்சம் நிறையா ஒரு 10 or 15 மினிட்ஸ் நீங்கள் பிரேக் எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து பாடி ரெக்கவர் ஆகிடும். பைக்குக்கு எதுவும் பிரேக்கே தேவையில்லை இப்போ இருக்கிற பைக்ஸுக்கு. பட் உங்களுக்கு தேவைப்படும்ல. நம்மளோட சீட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு மேலே கொஞ்சம் கம்ப்ரஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுவும் ரீபவுண்ட் ஆகி வர்றதுக்கு நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அப்படின்னா தான் அது சீட்டுமே கொஞ்சம் ரீகம்ப்ரஸ் ஆகி வரும். ஸ்டாக் சீட் பொறுத்த வரைக்கும் 450 வந்து கொஞ்சம் ஃபர்மர் தான் ப்ரோ. நீங்கள் 411 யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது 450 வந்து நல்லாவே ஃபர்மர் தான். உங்களுக்கு ஸ்டாக் சீட்டில் இன்னும் கூட உங்களுக்கு கம்ஃபர்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் இது பண்ணீங்கன்னா நீங்கள் அட்வென்ச்சர் சீட் வேணால் ட்ரை பண்ணுங்கள். அது இன்னும் கூட கொஞ்சம் இன்னும் ஃபர்மராக இருக்கும். லாங் டிஸ்டன்ஸ் போகிறதுக்கு உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அகெயின் கேப்டன் ஆர்ஐபியே கேட்டிருக்காரு, ஸ்டாக் ஹேண்டில் பார்ல லெஃப்ட் சைட் நியர் மிரர் கிட்ட பெண்ட் ஆன மாதிரி இருக்கு, அது காமனா அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை, அது காமன்லாம் இல்லை ப்ரோ. மேபி உங்களுக்கு என்னோட பைக்ல நீங்க பாக்குறீங்களான்னு தெரியல. என்னோட இதில் பார்த்தீங்கன்னா கோப்ரோல சைடில் 2 எஜஸும் கொஞ்சம் கர்வ்டாக தான் தெரியும். ஸோ அது வந்து நீங்க கோப்ரோனால கூட அந்த இஷ்யூ இருக்கலாம். பட் காமன்லாம் இல்லை. நீங்க எதர் அந்த ஹேண்டில் பார் பெண்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அந்த மிரர் வந்து கொஞ்சம் டுவர்ட்ஸ் உங்க பக்கமா வந்திருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்தாலும் அந்த ஃபீல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இர்ஃபான் சியா 1621 கேட்டிருக்காரு, வாட்ஸ் த பெட்ரோல் காஸ்ட் பர் மந்த் இன்க்ளூடிங் யுவர் ரைட் பிளான்ஸ், ஈகர் டு ஹியர் அப்படின்னு கேட்டிருக்காரு. ப்ரோ, பெட்ரோல் காஸ்ட் வந்து இப்போ நான் நேட்டிவ்ல இருக்கேன் ப்ரோ. இப்போ கொஞ்சம் நிறைய பைக் லோக்கல்ல யூஸ் பண்றேன். சென்னையில இருக்கும்போது அவ்வளோ நிறைய பைக் லோக்கல்ல எடுக்க மாட்டேன். எடுத்தா லாங் ட்ரிப்புக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி லோக்கலுக்கு போகிறதுக்கு வீட்டில் ஸ்கூட்டி இருக்குது, அது யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இப்போ நேட்டிவ்ல இருக்கிறதுனால கொஞ்சம் நிறையா யூஸ் பண்ணுறதுனால பெட்ரோல் காஸ்ட் எனிவேர் பிட்வீன் ஒரு 2,000 to 3,000 ஆயிடுது ப்ரோ. ஏன்னா பெட்ரோல் காஸ்ட்டும் ஏறிடுச்சு. மைலேஜ் வந்து சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறதுனால ஒரு 22, 21 அவ்வளோதான் கிடைக்குது. ரொம்ப இப்போ நான் நேட்டிவ் வந்து சின்ன ஊர் தானே. ஸோ அதனால ரொம்ப ஒரு க்ரூசிங்கும் போக முடியாது. ஒரு மேக்ஸிமம் ஒரு 3rd gear 4th gearக்குள்ளேயே 4th gear ரொம்ப ரேர் தான். 3rd gearக்குள்ளேயே தான் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறதுனால மைலேஜ் ரொம்ப போராக தான் இருக்குது சிட்டிக்குள்ளே. ஸோ ஒரு 2,000 to 3,000 அந்த ரேஞ்சில் ஆகுது. இதுவே ரைட் போகிறேன்னா ஹைவே டூரிங் பண்ணுறனாலும் சரி, இல்லைனா ஹில் ஸ்டேஷன்ஸில் டூரிங் பண்ணுறனாலும் சரி, காட்ஸில் எங்கே டூரிங் பண்ணாலும் எனக்கு எனிவேர் பிட்வீன் ஒரு 28 to 30 வந்து கிடச்சிரும் என்னோட ரைடிங் ஸ்டைலுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு சின்ன ட்ரிப் போகிறோன்னு வச்சுக்கோங்க ப்ரோ, மேபி ஒரு 600 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா ஒரு 2,000 to 2,300 அந்த ரேஞ்சில் ஆகும் ப்ரோ. 30 மைலேஜ் வச்சிங்க அப்படின்னா அந்த ரேஞ்சில். இதுக்கு முன்னாடி ஹிமாலயன் 411 வச்சுருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 கரெக்டாக 2,000 அந்த ரேஞ்சில் முடிஞ்சிடும். இப்போ இந்த பைக்கில் வந்து 2,300 அந்த மாதிரி ஆகுது. பெட்ரோல் காஸ்ட்டும் நமக்கு கொஞ்சம் ஏறிடுச்சு. மோரோவர் மைலேஜும் ஒரு 1 or 2 கம்மியாக கிடைக்கிறதுனால ஒரு 200 300 முன்ன பின்ன வரும். ஸோ இதுதான் ப்ரோ பெட்ரோல் காஸ்ட்டு.
ஸோ நெக்ஸ்ட் வந்து குணசீலன் ஜிபி கேட்டிருக்காரு, இது வரைக்கும் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க 450 அப்படின்னு. அப்புறம் இது வரைக்கும் மேஜர் ப்ராப்ளம்ஸ் நான் எதுவும் ஃபேஸ் பண்ணல. இந்த இண்டிகேட்டர் வந்து ஃப்ரண்ட்ல வந்து எரியாமல் இருந்தது. அது ஒரு சின்ன லூஸ் கனெக்ஷன் இருக்கு, இப்பவுமே இருக்கு. ராயல் என்ஃபீல்டு எடுத்துட்டு போனேன், அவங்க அப்போ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. பட் இப்பவுமே ஏதாவது நான் பள்ளத்துல விடுறேன் அப்படின்னா அந்த ஒயர் லூஸ் ஆயிருது. அது வாரண்டியில கிளைம் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். அவங்க ஃபிக்ஸ் பண்ணதுக்கு எதுவும் சார்ஜ் பண்ணல, ஒரு ஃபியூஸை கழட்டி மாட்டினாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல ஒயர்ல கொஞ்சம் ஸ்ப்ரே அடிச்சு விட்டாங்கன்னு நினைக்கிறேன், ரஸ்ட் கிளீனர் அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி எனக்கு வேற எதுவும் இஷ்யூஸ் இது வரைக்கும் நான் எதுவும் ஃபேஸ் பண்ணல. இஷ்யூஸும் ஃபேஸ் பண்ணா மேபி பிரேக் பேடோட காசு சொல்லலாம். அது ஃப்ரண்ட்ல ஒரு 3000 வருது, பேக்ல ஒரு 3000 வந்துடும், ஆல்மோஸ்ட் 6000 வரும். அது வந்து இஷ்யூன்னு சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் வைஸ் அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கு. அதுக்கப்புறமா ஸ்ரீநாத் ஹரிதாஸ் கேட்டிருக்காரு, ஆர் யூ யூசிங் அ ஸ்டாக் சீட் ஆர் ஹேவ் அப்கிரேடட் டு டூரிங் சீட் அப்படின்னு கேட்டிருக்காரு. கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காரு. அப்புறம் இது வரைக்கும் நான் நார்மல் சீட் தான் யூஸ் பண்றேன், ஸ்டாக் சீட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அட்வென்ச்சர் சீட் இது வரைக்கும் மூவ் பண்ணல. எதனால மூவ் பண்ணலன்னா, ஃபர்ஸ்ட்லி எக்ஸ்பென்சிவ், செகண்ட் திங் இந்த இந்த கலர்ல பாத்தீங்கன்னா பிளாக் சீட் வராது. இதுல வந்து ஒரு மாதிரி ஒயிட் ஃபினிஷ் பிளாக்லயும் சேர்ந்து வரும். நான் இப்போ வந்து எனக்கு ரைடர் சீட் மாத்தணும்னா பில்லியன் சீட்டும் சேர்த்து மாத்தணும். ரெண்டுமே சேர்த்து மாத்துறதுனால வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இல்லைன்னா மேபி டூரிங் சீட் மட்டும் வாங்கிட்டு பில்லியனுக்கு வந்து மேபி கவர் மட்டும் போட்டு பிளாக் ஆக்கிடலாம் அப்படின்னு பாக்குறேன். இல்லைன்னா கலர் மிஸ் மேட்சா இருக்கும்ல, அது பார்க்க நல்லா இருக்காது. ஸோ அந்த ரீசனால போடாம இருக்கேன். மொரோவர் எனக்கு டூரிங் சீட் தேவையும் படல இது வரைக்கும். மேபி தேவைப்பட்டா ஃபியூச்சர்ல அப்கிரேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸ்டாக் சீட்டே ஓரளவுக்கு எனக்கு நல்லா தான் இருக்கு என்னோட யூசேஜ்க்கு. பட் ஆனால் டூரிங் சீட் ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி நிறைய 450 யூசர் சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. அபவுட் ஒரு 4450 வரும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரெண்டு நோ பிளான் விக்கி கேட்டிருக்காரு, பைக் டீசல்ல ஓடுமான்னு கேட்டிருக்காரு. ஓடும்டா, ஓடும். எஸ்டி அட்வென்ச்சர் மட்டும்தான் ஓடும். ஸோ ஓரளவுக்கு எல்லா கொஸ்டின்ஸும் கவர் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஃபைனலான வெர்டிக்ட், இந்த வண்டி வந்து யார் வாங்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய டூரிங் பண்ண போறீங்க, நிறைய வந்து காட் செஷன்ல ரைட் பண்ண போறீங்க. டூரிங்னா சிட்டி யூசேஜுக்கு வந்து 450 வந்து வாங்குறது வந்து ஒரு நல்ல சாய்ஸே இல்லை. இன் டர்ம்ஸ் ஆஃப் மைலேஜ், இன் டர்ம்ஸ் ஆஃப் சிட்டி யூசேஜோட கம்ஃபர்ட், இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹீட் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே வந்து சிட்டி யூசேஜுக்கு வந்து கொஞ்சம் புவர் தான். நீங்க நிறைய ஒரு ரேஷியோ வந்து ஒரு 70-30 இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து 450 வந்து ஒரு ஃபுல்ஃபில்டாக யூஸ் பண்ண முடியும். சிட்டிலலாம் யூஸ் பண்ணீங்க, அப்படி யூஸ் பண்ண முடியாதுன்றது இல்லை, எல்லா பைக்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் இந்த பைக் வந்து சிட்டி யூசேஜுக்காக ரெடி பண்ணதா, அதுக்காக மேனுஃபேக்சரிங் பண்ணதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஹீட்டும் ஜாஸ்தி, மைலேஜும் புவர் சிட்டிக்குள்ள, அண்ட் வண்டி இருக்கிற வெயிட்டுக்கு வந்து சிட்டிக்குள்ள உங்களுக்கு அவ்வளோ கம்ஃபர்ட்டாக ஓட்ட முடியாது. வேற டூரிங்க்கு வந்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பால் அண்ட் கேம். நல்ல மைலேஜ், 450 இன்ஜினுக்கு 30 மைலேஜ் கிடைக்குது, நல்ல ஒரு ஸ்பீட் உங்களுக்கு மெயின்டைன் பண்ண முடியுது, செம்ம கம்ஃபர்ட் இருக்கு. கம்ஃபர்ட் வந்து எந்த குறையுமே என்னால் சொல்ல முடியல. ஸோ உங்களோட யூசேஜ் வந்து பார்த்துக்கோங்க. உங்களோட யூசேஜ் வந்து சிட்டி யூசேஜா இருக்குன்னா அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். டூரிங் பண்றீங்கன்னா கண்ணை மூடிட்டு வாங்குங்க. இன்னைக்கு நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல உங்களுக்கு காம்படிட்டர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பல்ஸ் இருக்கும், விஸ்ட்ராம் இருக்கும், எஸ்டி அட்வென்ச்சர் இருக்கும், வேற ஏடி பைக்ஸ் இருக்கு, KTM 390 இருக்கு. இதெல்லாம் தான் மேஜர் கம்பெனிஸ். இது இல்லாம நிறைய வேற பைக்ஸ் இருக்கலாம், பட் மேஜர் கம்பெனிஸ் தான் இது 4 தான் இருக்கு, ஹிமாலயன் 450யோட சேர்த்து. இதுல உங்க பட்ஜெட் வந்து அபவுட் ஒரு 2.5 இருக்கு அப்படின்னா நீங்க வந்து எக்ஸ்பல்ஸ் போங்க, எனிடே பெட்டர் சாய்ஸ். உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் பவர் வேணும், எனக்கு இன்னும் கூட ஒரு ப்ரீமியம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஹிமாலயன் 450 ட்ரை பண்ணலாம், எஸ்டி அட்வென்ச்சர் ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் வந்து இன்னும் கூட கொஞ்சம் டாப் எண்ட் வந்து இன்னும் எக்ஸ்பல்ஸை கம்பேர் பண்ணும்போது இன்னும் பெட்டரா இருக்கும். இப்போ இந்த 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ்ல மறுபடியும் நான் 450 வாங்குவேனா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வாங்குவேன் தான். ஏன்னா என்னோட லைக்கிங்கே வந்து மோர் டுவர்ட்ஸ் ADV பைக்ஸா மாறிடுச்சு. இந்த பைக் வாங்குவேனா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வாங்குவேன். என்னோட பட்ஜெட்க்கு, என்னோட லைக்கிங்க்கு வந்து 450 வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ். இதோட பெட்டர் பைக்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. BMW 450 இருக்கு, RBMWல இன்னும் பெட்டர் பைக்ஸ் நிறைய இருக்கலாம். KTM 390, எக்ஸ்பல்ஸ் 210, எஸ்டி அட்வென்ச்சர், இந்த 3 காம்படிட்டர்ஸ் தான் நான் வாங்கும்போது இருந்தது. நான் வாங்கும்போது எக்ஸ்பல்ஸ் 210 லான்ச் ஆயிருந்ததான் எனக்கு ஷோரா தெரியல, பட் KTM 390 வந்து லான்ச் ஆயிடுச்சு. KTM மேல எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்ததில்ல. நான் இது வரைக்கும் KTM 390 ரைட் பண்ணதும் இல்லை. ஸோ அது மேல ஒரு ஒப்பீனியன் வைக்கிறது வந்து ஒரு நல்ல இதா இருக்காது. ராயல் என்ஃபீல்டு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த பிராண்ட் மேல இருக்கிற ஒரு லைக்கிங்னாலையும், அந்த பிராண்ட் என்னதான் இஷ்யூஸ் இருந்தாலும் அந்த பிராண்ட் மேல வந்து ஒரு லைக்கிங் இருக்கு. அதனாலதான் வந்து 450 சூஸ் பண்ணேன். அதாவது தெரியாத பெயிட்ட போறதுக்கு தெரிஞ்ச பெயிட்டே போலான்னு சொல்ற மாதிரி
சரி தெரிஞ்ச பேட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 450 சூஸ் பண்ணேன். 390 நான் இன்னும் ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. பட் 390 நான் வாங்காததுக்கு மெயின் ரீசன் வந்து என்ன இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் திங் சீட் கம்ஃபர்ட் வந்து அவ்வளோ நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. அது பில்லியன் கம்ஃபர்ட் அவ்வளோ நல்லா இல்லை. செகண்ட், தேர்ட் திங் வைப்ரேஷன் வந்து 450 கம்பேர் பண்ணும்போது இன்னுமே ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ அதனால வைப்ரேஷன்ஸ் வந்து நமக்கு கேடிஎம் இன்ஜின் எப்படி இருக்கும்னு தெரியும். ஒரு ஹை ரவ்விங் இன்ஜின் அண்ட் அதுக்கு தகுந்த உங்களுக்கு பவர் டெலிவரியும் அதில் பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கும். 450 கம்பேர் பண்ணும்போது 390 பவர் வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு ஃபீல் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 20 to 30 கிலோஸ் வந்து வெயிட் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த வெயிட் டு பவர் ரேஷியோ வந்து பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த ஒரு ரீசனால தான் வந்து நான் கேடிஎம் 390 வாங்கலை. அண்ட் நம்ம ஹைவேல நிறைய டூரிங் பண்ணும்போது நீங்க வந்து வெயிட் அதிகமா இருக்கிற மோட்டார் சைக்கிள் யூஸ் பண்ணி பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரோட்ல வந்து ஸ்டாண்ட்ஸ் வந்து பயங்கரமா போகும். இப்போ இவ்வளவு காத்தடிக்குது. நான் வரும்போது இப்போ நான் இந்த ரோட்ல வரும்போது பைக் ஒரு சைடா 450 ஒரு சைடா போகுது இந்த காத்துக்கு. இதுவே வந்து நீங்க 390 யூஸ் பண்ணீங்கன்னா ரோட்டுக்கு அந்த சைடா நீங்க பறந்துடுவீங்க அந்த வெயிட் டிஃபரன்ஸுக்கு. பட் அதுதான் அந்த வண்டியோட நேச்சர். இதுதான் பெர்ஃபெக்ட் அப்படின்னு ஒரு வண்டி கிடையவே கிடையாது. ஒரு பைக்கை வாங்கி அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாத்திக்கணும், அவ்வளவுதான்.